வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீக்லி பேமெண்ட் இருக்கவங்க எப்படி மந்த்லி பட்ஜெட் பிளானிங் பண்ணலான்றதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பேமெண்ட் இருக்கவங்க மந்த்லி பட்ஜெட் எடுத்து வைக்கிறது அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நம்ம அதை பிளான் பண்ணி பண்ணுறப்போ கண்டிப்பாக அது ஒரு பெரிய டாஸ்க்காகவும் இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வீக்லி பேமெண்ட்டில் இருக்கவங்க பாசிட்டிவாக உங்களை நீங்களே எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் எவ்ரி மந்த் கொஞ்சம் அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸ், நான் எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸ், சேவிங்ஸ் எப்பவும் போல் வீக்லி பேமெண்ட் இருக்கவங்களும் அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸில் எதை பார்க்குறோன்னா ரெண்ட், யூட்டிலிட்டி, க்ராசரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி. நான் எசென்ஷியலில் வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட், ஹாபீஸ், ட்ராவல், மிசலினியஸ் இதெல்லாம் நம்மளுக்காக நம்ம செலவழிக்கிற பணங்க. அதுக்கப்புறம் சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட எனி அமௌண்ட்டாக இருந்தாலும் வீக், மந்த்லி எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பேமெண்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சேவிங்ஸ் வந்து நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃபாக நம்ம வந்து நினைக்கணும். நம்ம நினச்சா மட்டும்தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ சேவிங்ஸ் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட், லாங் டேர்ம் சேவிங், ரிட்டையர்மெண்ட் சேவிங் இப்படி நான் எழுதி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பட் சேவிங்ஸ் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் மாறுபடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சேவிங்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி கோல்ட் சேவிங்ஸ் அந்த மாதிரி எதை வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களுமே உங்களோட பார்ட் ஆஃப் இன்கம்மை வந்து டிவைட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீக்லி பேமெண்ட் இருக்கவங்க நம்மளோட பட்ஜெட்ஸை அந்தந்த நாளுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம அந்த வாரம் முழுக்க டிவைட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நான் இங்கே வந்துட்டு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இப்படி வந்து லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு மண்டே ஒரு ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் க்ராசரிஸ், டியூஸ்டே வந்து நம்மளுக்கு வர அமௌண்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஃபியல், வெட்னஸ்டே வர அமௌண்ட்டில் வந்து நம்ம யூட்டிலிட்டிஸ் அண்ட் பில்ஸை பே பண்ணுற மாதிரி, தேர்ஸ்டேயில் என்டர்டெயின்மெண்ட், லீஷர் நம்மளுக்காக மேபி இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு எப்போ வீக் ஆஃப் வேறுபடலாம். நான் வந்து சும்மா இது வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சார்ட். பட் உங்களுக்கு வந்து வாரம் முழுக்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீக் ஆஃப் இருக்கும். அது எந்த டேவோ அந்த டேயில் நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட், லீஷர்ஸ் எல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே வந்து சேவிங்ஸ், அப்புறம் மிசலேனியஸ், அதாவது நம்ம கிஃப்ட்ஸு யாருக்கானா கொடுப்போம் இல்லையா, எதுக்கானா போக வேண்டியது இருக்கலாம், அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை வந்து மொழி பணம் இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் சாட்டர்டேல டெப்ட் ரீபேமெண்ட், அதாவது எதனா கடன் இருந்தால் அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அதை நம்ம ஒதுக்கி வச்சுக்கிறது. சண்டே வந்து அந்த வாரம் முழுக்க என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணமோ அதெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நான் எழுதியிருக்கேன். பட் உங்களோட ரூட்டீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த டைம் டேபிளை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீக்லி பேஸில் இருக்கவங்க ஒரு டைம் டேபிள் இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்தந்த டேயோட பே அவுட் உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பட்ஜெட் நம்மளுக்கு எந்த டேஸில் வேணாலும் கொடுக்கலாம். அந்த வீக்லி பேமெண்ட் ஐதர் சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி எப்போ உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குதோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு மட்டும்தான் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்விலப் சிஸ்டம் மெத்தடை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பர்டிகுலர் பட்ஜெட்ஸை எடுத்து வச்சுட்டு போகலாம். ஸோ அதை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இதில். என்விலப் மெத்தட் வந்து நம்மளுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் தான். அதில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பட்ஜெட்ஸை வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் எப்படி பட்ஜெட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு என்விலப்ஸை நீங்கள் ஐதர் புக் ஆர் ஃபைலில் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். இங்கே வந்துட்டு மில்க் அப்படின்னு ஒரு காலம் நானே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மில்க்குக்கு நம்ம வந்து வாராந்திரம் என்ன செலவோ அதை வந்து எடுத்து வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7 டேஸ்க்கு 30 ருபீஸ் என்ன அமௌண்ட் நம்மளுக்கு விழுதோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். 25 ருபீஸ் மில்க் வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 7 டேஸோ இல்லை ஐதர் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மில்க் வாங்குறீங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு 4 டேஸ்க்கு மில்க் எவ்வளோ ஆகும் 25 ருபீஸ் அந்த பட்ஜெட்டை நீங்கள் வந்து இந்த என்விலப்பில் அலோகேட் பண்ணி வச்சுருங்க.
அதுக்கப்புறம் வெஜிடேபிள்ஸ். இந்த வீக் நம்ம வந்து ஒரு 200 ருபீஸ்க்கு வெஜிடேபிள்ஸ் வாங்குகிறோம். அந்த மாதிரி 4 வீக்ஸுக்கு வாங்குகிறோன்னா ஒரு வீக்குக்கு நம்ம வந்து 200 ருபீஸ் எடுத்து வச்சிட்டோன்னா அந்த 200 ருபீஸில் மட்டுமே நம்ம அந்த வீக்கில் வெஜிடேபிள்ஸ் வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஆனியன் கார்லிக்கெல்லாம் நீங்கள் வந்து பல்காக வாங்கி வச்சுக்கலாம். 100 ருபீஸ்க்கு 4 கேஜி இல்லை 5 கேஜி அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்குறப்பறம் நம்மளுக்கு அந்த 4 வீக்ஸ் வந்து தேவையாக இருக்கிறது மட்டும் வெஜிடேபிள்ஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். வெஜிடேபிள்ஸ்க்கு மட்டும் அமௌண்ட் நம்ம ஒதுக்கிக்கலாம். ஆனியன் கார்லிக் பொட்டேட்டோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு 2 கேஜி 3 கேஜி அப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த மந்த் ஃபுல்லாகவே மேனேஜ் ஆகிடும். நான்வெஜ்ஜுமே அவ்வளோதான். எக்குக்கு எவ்வளோ அமௌண்ட், எக்கு சாப்பிட்றீங்கன்னா எக்குக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும், அப்படிக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்குன்றதை நீங்கள் வந்துட்டு அதுக்குமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆர் மட்டன் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஃபிஷ் இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஒரு அமௌண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 200 இல்லை either 300 அந்த வீக்கு நான் சிக்கன் எடுத்துக்குவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வீக்லி பேஸ்லேயும் நீங்கள் வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பர்த்டே. எவ்ரி மந்த் யாருதுன்னா பர்த்டே இருந்தே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது. யார் பர்த்டே இருக்கோ அவங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். 4 வீக்ஸுக்கு நம்ம ஒரு 100 ருபீஸ் எடுத்து வைக்கிறோம். ஒரு கிஃப்ட் வந்து ஒரு 500 ருபீஸில் பண்ணோம், இல்லை நீங்களே வந்து கேக் வாங்கணும், இந்த மாதிரிக்கு நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அதை நீங்கள் தான் அலோகேட் பண்ணி பர்த்டே கேஷாக நீங்கள் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி ஆனிவர்சரி கேஷுமே அம்மா அப்பாவுக்கு இருக்கலாம், இல்லை சிஸ்டர் இல்லை பிரதர் இந்த மாதிரி யாருதானே ஆனிவர்சரியில் ஒரு 200 either 100 ருபீஸ் எடுத்து வச்சிங்கன்னா கூட 4 வீக்ஸ்க்கு நம்மளுக்கு 400. ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆனிவர்சரி கேஷாக உங்களுக்கு வந்து நான் ஆனிவர்சரின்னு சொல்லியிருக்கேன், பட் உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு என்வெலப்ஸை க்ரியேட் பண்ணி அந்தந்த பட்ஜெட்ஸை எடுத்து வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல். கண்டிப்பாக ஃபெஸ்டிவல்ஸ் இருந்தே இருக்கும். அம்மா அப்பா அதை வந்து தவிர்க்காமல் செய்வாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து எடுத்து வைக்கணும். either 500 எடுத்து வச்சிங்கன்னா கூட 4 வீக்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து அங்கேயே வந்துடும். உங்களோட வீக்லி கேஷை நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். எது வேணாலும் இருக்கலாம். நம்ம பைக் சர்வீஸுக்கு தேவையாக இருக்கலாம், இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம். ஸோ இங்கேயும் அவ்வளோதான். ஒரு 100 ருபீஸோ இல்லை 50 ருபீஸோ எவ்வளோ ஆகுதோ அந்த வீக்கோட பட்ஜெட்டில் நீங்கள் வந்து எடுத்து வைக்கிறது ரொம்பவே அவசியம், நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து பைக் யூஸ் பண்ணுறவங்களா பைக் ஒரு எதனா ஸ்கூட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிப்பேர் சர்வீஸ் இந்த மாதிரி எதனா இருக்கலாம், பஞ்சர் அந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு 100 ருபீஸ் ஆச்சு நம்ம எடுத்து வச்சோன்னா நம்மளோட அந்த வாராந்திர இதில் இது வந்து ஒரு பெருசாக அடி விழாது. நம்ம அந்தந்த வீக் வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த பட்ஜெட்லேருந்தே நம்ம வந்து கோப் அப் பண்ண முடியும். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு கோல்டு ஃபீவர் இந்த மாதிரி எதுனா வர சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்துட்டு முதலே நம்ம வந்துட்டு ப்ரிகாஷியஸாக எடுத்து வச்சுட்டா பெஸ்ட்டு. ஒரு 200 இந்த மாதிரி இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைக்கிறது நல்லது. எப்படி உடம்பு சரியில்லாமல் எப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ ஒரு 100 ருபீஸ் இல்லை either 200 ருபீஸ் வச்சிங்கன்னா 4 வீக்ஸ்க்கு நம்மளுக்கு அங்கேயே ஒரு பட்ஜெட் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கவலைப்படாமல் ஏதோ ஒன்றுமே சமாளிக்க முடியும். அதே மாதிரி ஃபோன் ரீசார்ஜ் நம்ம 54 28 டேஸ் இப்படி தான் போட்டிருப்போம். யாரோ ஒருத்தருக்கு ரீசார்ஜ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு 199 இந்த மாதிரி பேக்ஸை கூட போட்டு மேனேஜ் பண்ணலாம் அந்த வாரம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு 100 or 200 ருபீஸ் எடுத்து வச்சுக்கலாம். ட்ரெஸ் வந்து வாங்காமல் யாராலையும் இருக்க முடியாது, ஆன்லைனோ இல்லை ஆஃப்லைனோ. ஸோ ட்ரெஸ் பர்ச்சேஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் ஷாப்பிங் பண்ண. ஸோ நம்ம வந்துட்டு அதுக்குமே ஒரு 200 300 வச்சோன்னா 4 வீக்ஸுக்கு அங்கேயே நம்மளுக்கு ஒரு 800 ருபீஸ் கிடைக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டில் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிப் அண்ட் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நான் ஒரு காலம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி எந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு மாதம் இருக்கும், வீக்லி எந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி என்வெலப்ஸ் கடையிலையும் கிடைக்கும். நீங்களே கூட இந்த A4 ஷீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஃபைல்ஸில் கூட வைக்கலாம். இந்த ஃபோட்டோ ஆல்பம் புக்ஸ் வருதுல அதில் கூட நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வச்சுட்டு பண்ணலாம். இந்த மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கூட ஒரு 200 எவ்ரி வீக் நீங்கள் போட்டிங்கன்னா 4 வீக்ஸ்க்கு ஒரு 800. எங்கன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணுறோன்னா மந்த்லி
ஆட் ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு ட்ரிப்புக்கு செலவழிக்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் எதனா வாங்க வேண்டியது இருக்கும், வீட்டுக்காக அலங்கார பொருட்கள், டெக்கர் ஐட்டம்ஸ் எதனா நீங்கள் வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க ஆன்லைனில். ஸோ கண்டிப்பாக ஒரு 100 ருபீஸ் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் அமௌண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டெக்கர் ஐட்டம்ஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகும். உடனே நம்மளால் வாங்க முடியலனாலும் வாங்குறதுக்காக நம்ம எடுத்து வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஆன்லைனில் எந்த மாதிரி வாங்கணும்னு இருக்கோமோ அதெல்லாம் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து எனக்கு தேவையாக இருக்கிறதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். மேபி நான் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் என்வெலப்ஸ் கூட ஆட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பேசிக்காக நான் வந்து டே டு டே இது இல்லை இந்த மாதிரி நான் பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ எக்ஸ்பென்சஸாக அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நேமிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு பட்ஜெட்ஸ் அலோகேட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்தந்த மந்தோட செலவையும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும். பேமெண்ட்டை வந்து நம்ம கணிக்கவும் முடியாது. நம்ம வந்துட்டு அது ஒரு பிக் டாஸ்க் தான். பட் நம்மளால் ஒரு பேசிக்காக வந்து டேஸ் வேரி ஆகலாம், நம்மளுக்கு ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, பட் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது முன்னாடியே. பட் வந்து கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் 4 days 5 days ஒர்க்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். இங்கே ஒரு சிம்பிள் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து 500 7 டேஸுமே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த வீக் வந்து நம்மளுக்கு 3500, மந்த்லி வந்து நம்மளுக்கு ரெவென்யூ 14,000 இருக்கும். இன்கேஸ் 700 இருந்தால் உங்களோட டே இன்கம் ஒரு வீக்குக்கு வந்து நம்மளுக்கு 4,900 இருக்கும். ஸோ மந்த்லி இன்கம் வந்து நம்மளுக்கு 90,600 ஆகும். 1000 rupees உங்களுக்கு பர் டே இருந்தால் 7 டேஸ்க்கு வந்து நம்மளுக்கு 7,000. ஸோ மந்த்லி இன்கம் 28,000 இருக்கும். ஸோ ஆனால் இங்கே வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு 5 days இருக்கலாம், 2 days இருக்கலாம், இல்லை 3 days இருக்கலாம். ஐதர் அந்த வீக்கில் நீங்கள் 5 days மினிமம் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை மேக்ஸிமம் ஒரு 4 days. ஸோ அந்த மாதிரி கணக்கிட்டால் அந்த வந்து அமௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகலாம். பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு 7 டேஸுமே ஒர்க்கு இருக்கலாம். ஸோ ஐதர் அது வந்து எந்த மாதிரி ஒர்க் இருக்கோ அதுக்கு பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன் அப்படி நான் கொடுத்துருக்கேன். பட் உங்களோட கேல்குலேஷன் எதுவோ பர் டே உங்களோட இன்கம் என்னவோ அதை வீக்லி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மைண்டில் உங்களால் வந்து ஈஸியாக அந்த மந்த்தை சமாளிக்க முடியும். ஸோ உங்களோட பர் டே பே என்னவோ அதை பார்த்துக்கோங்க. வீக்குக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த வீக்குக்கு என்ன சமாளிக்கணுன்ற அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு இந்த என்வெலப்ஸில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி 4 வீக்ஸ்க்கு நீங்கள் எடுத்து வைக்கிறப்போ மந்த்லி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போகலாம். கால்குலேட் யுவர் வீக்லி சேல்ரி. உங்களோட வீக்லி சேலரியை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிடக்ஷன்ஸ் எதனா இருந்தால், போனஸ் எதனா, கமிஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து ஒரு கேட்டகரியாக பிரிச்சுக்கணும். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹவுசிங், ரெண்ட்டு, யூட்டிலிட்டிஸ், கேஸ், எலக்ட்ரிசிட்டி பில் இந்த மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பிரிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்வெலப் சிஸ்டம் நான் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுலேயே வந்துட்டு நீங்கள் ஹவுசிங், ரெண்ட் இந்த மாதிரி என்வெலப்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபியூயல், மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் இந்த மாதிரி வரும். ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ராசரி, வெளியே சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்னா மூவிஸ், ஈவெண்ட்ஸ் எங்கன்னா போகணுன்னு இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு எதனா கூட உங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸ்டெப் 3ல் என்ன பார்க்குறோன்னா கன்வெர்ட் மந்த்லி பட்ஜெட் டு வீக்லி பேமெண்ட். உங்களோட மந்த்லி பட்ஜெட் என்னவோ அந்த வீக்லி பேமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு கம்பேரிசன் மாதிரி கொண்டு வரணும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு அந்த மந்த் ஃபுல்லாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 4 ட்ராக் யுவர் ஸ்பெண்டிங். உங்களோட ஸ்பெண்டிங்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி பட்ஜெட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். நீங்கள் எவ்ரி ஸ்பெண்டிங்ஸையும் நீங்கள் வந்துட்டு எழுதிட்டே இருந்தால் தான் அந்த வாரம் முழுக்க என்ன செலவு, மாதம் ஃபுல்லாக என்ன செலவுன்னு இருக்கும். டே டு டே செலவாக இருந்தால் கூட நீங்கள் எழுதி வைக்கிறதுனால அந்த மந்தில் நம்மளுக்கு இதுதான் பர்டிகுலர் செலவு இருக்குன்றப்ப நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வந்துட்டு ஓகே இதெல்லாம் ப்ரையாரிட்டி, இதெல்லாம் எது தேவையில்லை, எதுக்கு ப்ரையாரிட்டி, ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எது நம்மளுக்கு தேவை இருக்காதுன்றது உங்களுக்கு வந்து தெரியும்.
அப்புறம் நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணாலும் அதை ஒரு ரிவ்யூ பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கடைக்கே போகிறீங்க, மந்த்லி ஒரு க்ராசரிஸ் வாங்குறீங்கன்னா அந்த க்ராசரி லிஸ்ட்டை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கணும். அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து அது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இதை வச்சு நம்ம வாங்கணும், இதை பேஸ் பண்ணி அப்புறம் அதில் கூட உங்களால் எப்படி மிச்சம் பிடிக்க முடியும், இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றொன்றையும் ரிவ்யூ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களால் ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். ஸ்டெப் 5, அட்ஜஸ்ட் ஆஸ் நீடட். உங்களோட பட்ஜெட்டை வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினா பெஸ்ட். என்ன கேட்டகரிஸ்க்கு உங்களுக்கு தேவை, அப்புறமா நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைனான்ஷியல் கோல்ஸை நீங்களே செட் பண்ணிக்கணும். வீக்லி பேமெண்ட் இருக்கவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்மளோட வாராந்திர செலவுங்களெல்லாம் நம்ம வந்து மேனேஜும் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பட்ஜெட்ஸை பிரேக் டவுனும் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளோட கேஷ் ஃப்ளோ வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெடியூஸ்டு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ். வீக்லி பேமெண்ட் இருக்கவங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸுமே அதிகமாக இருக்காது. இன்க்ரீஸ்டு சேவிங்ஸ். நம்ம வாரம் ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவிங்காக எடுத்து வைக்கிறப்ப கண்டிப்பாக மந்த்லி நம்மளுக்கு அது ஒரு நெட் அமௌண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து வீக்லி பேமெண்ட்டில் இருக்கீங்கன்னா என்ன மாதிரி பண்ணலான்னா, பட்ஜெட்டிங் ஆப்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், பிளானர்ஸ், என்விலப் மெத்தட் நான் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி சில டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களால் மந்த்லி ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.